Illustration 43. Beauty Soap Company manufactures four different brands of soaps, namely Komal, Lovely, Makeup, and Nice. The data on production and sale of these brands during 2015 is reproduced below. Brand name, production and sales units for Komal is 3 lakhs units, Lovely 5 lakh units, Makeup 70,000 units, Nice 40,000 units. Sales value in lakhs, Komal is 15 lakhs, Lovely is 31 lakhs, Makeup 2.8 lakhs, Nice is 1.2 lakhs. All the above soaps are manufactured jointly up to a particular processes. At split of point, they are formed into cakes and packed. The annual cost data were under direct material cost 30 lakhs, value added 20 lakhs, includes profit at 25% on total cost. Out of the above brands, Makeup is sold in unpacked condition without further processing, while other three brands further processed at an additional cost. Komal 1,20,000, Lovely 1,30,000 and Nice 50,000. You are required to work out the profit and cost of each brand of soap after allocating joint cost on the basis of net realizable value at split of point per unit cost not required. Find out realized cost and profit on each brand if the company decides to sell all soaps at split of point at following prices: Komal 4 rupee 50 paise, Lovely 6 rupees, Makeup 4 rupees, Nice 1 rupee 50 paise per unit. Assume that for allocation of joint cost net realizable value method is used. With the working results in A and B, above advise Beauty Soap Company about the processing decision as to which soap to be sold at split off point and which to be processed further so as to maximize profit. Substantiate your decision with suitable costing technique. ஸோ இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ரொடக்ஷன் ஆஃப் சேல் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கான சேல்ஸ் யூனிட்ஸ் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு கோமல் மொத்தம் 4 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கோமல், லவ்லி, மேக்கப், நைஸ். ஸோ அதுக்கான ப்ரொடக்ஷன் ஆஃப் சேல்ஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட்ஸ் இதை நான் எழுதிக்கிறேன். யூனிட்ஸ் வந்து 3 lakh யூனிட்ஸ், 5 lakhs, நம்பராகவே வைக்க உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ 3 lakhs, 5 lakhs for Lovely. For Makeup is 70,000. For Nice 40,000. நெக்ஸ்ட் யாரும் கொடுத்துருக்காங்க, சேல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே 15 lakhs, 31 lakhs, 2.8 lakhs and 1,20,000. வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, annual cost data were as under direct material cost, value added 20,000, 30,000, sorry 20 lakhs, 30 lakhs, includes profit of 25% on total cost. ஸோ நான் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்றது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு சேல் வேல்யூன்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே எழுதுறேன். சேல் வேல்யூன்னு சொல்லிட்டு எல்லாமே லேக்ஸில் கொடுத்துருக்காங்க. நான் சின்னதாக எழுதிக்கிறேன் ஸ்பேஸ் இல்லாதனால. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, சேல் வேல்யூ ஃபார் கோமலுக்கு வந்து 15 lakhs ப்ளஸ் ஃபார் லவ்லிக்கு 31 lakhs, மேக்கப்புக்கு
2.8 laக்ஸ் அதாவது 2,80,000 ப்ளஸ் 1.2னா 1,20,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் we get 50 lakhs. இது எல்லாமே in lakhs. இது எல்லாமே in lakhsல கொடுத்துருக்காங்க, நான் ஸ்மாலாக எழுதியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் we get 50 lakhs. இந்த 50 lakhs இதோட பிரேக்கப் தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் காஸ்ட் டேட்டான்னு கொடுத்துருப்பாங்க. ஆனுவல் காஸ்ட் டேட்டான்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இதோட பிரேக்கப் வந்து தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல் 30 lakhs ஆகவும், டைரக்ட் இது வந்து வேல்யூ ஆடட்னு கொடுத்துருப்பாங்க. வேல்யூ ஆடட் ஆஸ் 20 lakhs. நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதி கொடுத்துருக்காங்கன்னா ப்ராஃபிட் at 25% on cost ன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல ப்ராஃபிட் at 25% on cost ன்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா நம்ம சேல்ஸ் எவ்வளோ, சேல்ஸ் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 50 lakhs கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த 50 lakhs, ஸோ ஆன் காஸ்ட்னா நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தெரியாது. ஸோ நம்ம சேல்ஸ்லேருந்து ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணாதான் we get காஸ்ட்னு தெரியும். ஸோ உங்களோட காஸ்ட்ல இருந்து 25%, அப்போ உங்க காஸ்ட் 100% இருந்தா அந்த அதுல 25% வந்து உங்களோட ப்ராஃபிட் வந்து 25% இருக்கும்னா, ஸோ இது 25 இருந்தா, காஸ்ட் 100 இருந்தா, உங்க ப்ராஃபிட் 25% இருந்தா, அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தது தானே நம்ம சேல்ஸ் வரும். ப்ராஃபிட்டும் காஸ்ட்டும் சேர்ந்தது தானே சேல்ஸ். ஸோ 125. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 50 into 25 divided by 125 gives me 10 lakhs. So 50 lakhs சேல்ஸ்ல நம்மளோட ப்ராஃபிட் மட்டுமே 10 lakhs இருக்கு. ஸோ உங்க சேல்ஸ் வேல்யூ ப்ராஃபிட்டை வந்து லெஸ் பண்ணோம்னா we get cost of 40 lakhs. நம்ம காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா out of above brands makeup is sold in unpacked condition without further processing, while other 3 brands further processed on additional cost. So makeup மட்டும் further process பண்ணல, மற்றது எல்லாமே further process பண்ணிட்டாங்க. இது further process பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வந்து சேல் பண்ணிட்டாங்க அப்படின்றத இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ further process cost, first நான் இங்க சேல்ஸ் வேல்யூ எடுத்து எழுதுறேன். சேல்ஸ் வேல்யூ எடுத்து எழுதுறேன். அதுக்கப்புறம் நான் ஃபர்தர் காஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடுறேன். நம்ம இப்போ இது காஸ்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த காஸ்ட் வச்சே நம்ம வந்து ஜாயிண்ட் காஸ்ட் மற்றதெல்லாம் கண்டுபிடிச்சோம். இந்த காஸ்ட் தான் நம்மளோட டோட்டல் காஸ்ட். இந்த 40 lakhsன்றது நம்ம டோட்டல் காஸ்ட். இதுல நமக்கு கோமல், லவ்லி, நைஸ் இது மூணுமே ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்தரா ஒரு ப்ராடக்ட் ப்ராசஸ் பண்ணா அதுக்குன்னு ஒரு செலவு கண்டிப்பா ஆயிருக்கும் இல்லையா. ஸோ ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட் எவ்வளோனா 3 lakhs. 3 lakhs எப்படி கண்டுபிடிச்சோன்னா கீழே வந்து கொஸ்டின்ல பாருங்க. கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா கோமலுக்கு வந்து 1,20,000 ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி லவ்லிக்கு வந்து ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட் எவ்வளோ, 1,30,000. மேக்கப்பு ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணலை, அதுக்கு பதிலாக சேல் பண்ணிட்டாங்க. ஸோ நைஸ் வந்து ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுறாங்க. எவ்வளோனா 50,000. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணோன்னா ஸோ 1,20,000னா 1,30,000 ஆட் பண்ணோன்னா 2,50,000. 2,50,000 + 50 gives us 3 lakhs. இந்த 3 lakhs தான் நம்மளோட ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட். அதுதான் நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா. ஸோ இது எல்லாமே கொஸ்டின்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை எடுத்து நான் இந்த இன்புட் எல்லாம் இதில் போட்டுட்ருக்கேன். ஸோ டோட்டல் காஸ்ட்லேருந்து ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட் லெஸ் பண்ணோன்னா ஜாயிண்ட் காஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ஜாயிண்ட் காஸ்ட் எவ்வளோ, 40,000. 40,000 - 3,000 gives us 37 lakhs. ஸோ இதுதான் நம்மளோட பேலன்சிங் ஃபிகர்.
ஸோ இங்கே சேல்ஸ் வேல்யூ மற்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து எழுதிடுறேன். அப்போ நம்ம சம் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ சேல்ஸ் வேல்யூ வந்து என்னது ஃபார் கோமலுக்கு 15 lakhs. நான் ஷார்ட்டாக எழுதிடுறேன் என்ன ஸ்பேஸ் இல்லாதனால. ஸோ 15 lakhs, இது எல்லாமே லேக்ஸ் தான். இது வந்து இதோட ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட் வந்து சாரி இதோட ஜாயிண்ட் காஸ்ட். இது டோட்டலாக இதோட ஜாயிண்ட் காஸ்ட் எவ்வளோ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 37 lakhs. ஸோ நான் இங்கே எடுத்து எழுதுறேன் 37 lakhs. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ மற்றதெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து 15 lakhs, லவ்லிக்கு வந்து 31 lakhs, மேக்கப்புக்கு 2.8 lakh, நைஸ்க்கு வந்து 1.2. ஸோ இது டோட்டல் ஆட் பண்ணால் தான் நம்ம வி கெட் 50 lakhs. நெக்ஸ்ட்டு யூனிட் போட்டாச்சு, இது போட்டாச்சு. ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட். ஸோ இதை ஃபர்தராக கோமல் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட் வந்து 1,20,000. நெக்ஸ்ட்டு 1,30,000. இதுக்கு வந்து ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணலை. அடுத்து இதுக்கு வந்து 50,000 நைஸ்க்கு. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோன்னா வி கெட் 3 lakhs. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க. கொஸ்டின்ல வந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, கொஸ்டின்ல லாஸ்டா ஒர்க் அவுட் த ப்ராஃபிட் அண்ட் காஸ்ட் ஆஃப் ஈச் பிராண்ட் ஆஃப் சோப் ஆஃப்டர் அலோகேட்டிங் ஜாயிண்ட் காஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் நெட் ரியலைசபிள் வேல்யூ அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் பர் யூனிட் காஸ்ட் இஸ் நாட் ரிக்வயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இல்லுஸ்ட்ரேஷனில் போட்ட சேம் அதே மாடல் தான். இப்போ என்ஆர்வி மெத்தடில் இதை கம்ப்யூட் பண்ண போகிறோம். அதை தான் ரிவர்ஸ் கேல்குலேஷன் பண்ண போகிறோம். ஸோ என்ஆர்வி வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொன்னால் சேல்ஸ் வேல்யூ மைனஸ் ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட். சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ 15 lakhs. ஸோ 15 lakhsல 1 second. ஸோ 15 lakhsல 1,20,000 போச்சுன்னா 13,80,000. அதாவது 15 lakhs minus further process cost 1,20,000 லெஸ் பண்ணோன்னா we get 13,000. அதே மாதிரி தான் இந்த 3 lakhல 1,30,000 போச்சுன்னா அந்த அமௌண்ட் போடணும். இங்கே ஃபர்தராக நம்ம ப்ராசஸ் பண்ணல. ஸோ இதாவது 2,80,000 அப்படியே வந்துடும். ஸோ இதில் 50 அதாவது 1,20,000ல் 50,000 போச்சுன்னா we get 70,000. இது வந்து இதில் இது 31 lakhsல 1,30,000 போச்சுன்னா 29,000 70,000 வரும். ஸோ அப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம டோட்டல் என்ஆர்வி வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினோன்னா we get 47 lakhs. ஸோ என்ஆர்வி 47 lakhs. இப்போ இந்த என்ஆர்விக்கு இந்த பேசிஸில் நம்மளோட ஜாயிண்ட் காஸ்ட்டை அப்போர்ஷன் பண்ணி கொடுக்கணும்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அலோகேட்டட் ஜாயிண்ட் காஸ்ட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம் 37 lakhs. ஸோ 37 lakhs. ஸோ 37 lakhsனா எப்படி இதுக்கு அப்போர்ஷன் பண்ணி கொடுக்கணும்னா ஃபார் கோமலுக்கு வந்து எவ்வளோனா ஸோ நம்மளுக்கு ஜாயிண்ட் காஸ்ட் டோட்டல் ஜாயிண்ட் காஸ்ட் எவ்வளோ 37 lakhs இன்டூ இதோட என்ஆர்வி வேல்யூ divided by total amount for Komal. இப்படி தான் போடணும். அதே மாதிரி தான் லவ்லி நைஸ் அதாவது மேக்கப் நைஸ் இது எல்லாத்துக்கும் நம்ம இப்படி தான் போடணும். ஸோ இது போட்டால் we get 10,86,383. அதே மாதிரி தான் லவ்லிக்கும் 37 lakhs நம்ம டோட்டல் ஜாயிண்ட் காஸ்ட்டு இன்டூ லவ்லிக்கானது எவ்வளோ 29,70,000 டிவைடட் பை அதோட டோட்டல் வேல்யூ. I get 23,8085 for makeup. 37 lakhs into எவ்வளோ 2,80,000.
27 lakhs gives me 22 lakh 20,426 for nice. எவ்வளோ 70,000 divided by 47 lakhs. This gives me 55,107. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் we should get 37 lakhs. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாம் இங்கே எடுத்து எழுதிடுறேன். இந்த illustration சேம் ப்ரீவியஸ் illustration மாதிரி தான், சேம் அதே மாதிரி தான் இந்த illustration. கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் தான் இருக்குது, மற்றபடி சேம் தான். நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து இதுக்கான ப்ராஃபிட்டும் போட சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. இதுக்கான கொஸ்டினில் பார்த்தோம்னா இதுக்கான வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஒர்க் அவுட் த ப்ராஃபிட் அண்ட் காஸ்ட் ஆஃப் ஈச். ஸோ இதுக்கு நம்ம ப்ராஃபிட்டும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராஃபிட் வந்து வெரி சிம்பிள், அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். அது நம்ம ப்ரீவியஸ் illustration பார்த்துருப்பீங்க, எப்படி ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஈஸி தான். ஸோ ப்ராஃபிட் நாங்கள் எழுதுகிறேன். ப்ராஃபிட் ஒன்றும் கிடையாது, என்ஆர்வி இருக்கிறது இல்லையா, என்ஆர்வி நம்ம கண்டுபிடிச்சோம். அதுலேருந்து நம்மளோட ஜாயின்ட் காஸ்ட்டை லெஸ் பண்ணும். ஸோ the NRV, this NRV value minus joint cost கண்டுபிடிச்சு இதுலேருந்து லெஸ் பண்ணணும். ஸோ இதுலேருந்து இதை லெஸ் பண்ணால் I get 2,93,617. அதே மாதிரி ஃபார் லவ்லிக்கு NRV வேல்யூ இதுலேருந்து ஜாயின்ட் காஸ்ட் இதை வந்து லெஸ் பண்ணோன்னா I get 6,31,915. அதே மாதிரி என் மேக்கப்புக்கு NRV வேல்யூலேருந்து ஜாயின்ட் காஸ்ட் இதுலேருந்து இது லெஸ் பண்ணனா I get 59,574. அதே மாதிரி இதுலேருந்து இதை நான் லெஸ் பண்ணனா I get 14,894. ஸோ இது எல்லாத்தையும் இதோட சம்மேஷன்னா 10 lakhs வரும்னு நினைக்கிறேன். 10 lakhs வரும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். கொஸ்டினில் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் டு சேம் அந்த ப்ரீவியஸ் illustration மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் அவுட் த ரிவைஸ்ட் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் ஆன் ஈச் பிராண்ட் இஃப் த கம்பெனி டிசைட்ஸ் டு சேல் ஆல் சோப்ஸ் அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் அட் ஷோவிங் த ப்ரைஸ் ஆஃப் கோமல் 4 ரூபி 50 பைசே, லவ்லிக்கு 6 rupees, மேக்கப்புக்கு 4 rupees, நாய்ஸ்க்கு வந்து 1 rupee 50 பைசேன்னு சொல்லியிருக்காங்க. சேம் தான். இது இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணாமல் அந்த ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்லேயே நம்ம வந்து இந்த ஐட்டத்தெல்லாம் நம்ம சேல் பண்ணால் நம்மளோட சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும், அப்புறம் அதுக்கான ப்ராஃபிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம இதோட சேல் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சேல் ப்ரைஸ் selling price at split of point. ஸோ ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஒன்றும் கிடையாது, இதுக்கு நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதோட சேல் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில். ஃபார் கோமலுக்கு வந்து 4 rupee, நான் இங்கே எழுதுகிறேன் ஒர்க்கிங் நோட் மாதிரி. ஃபார் கோமல் 4 rupee 50 பைசேன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுவும் எத்தனை யூனிட்ஸ்க்கு? 3 lakh யூனிட்ஸ்க்கு. அதே மாதிரி லவ்லிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 rupees சேல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அது எத்தனை யூனிட்ஸ்? 5 lakh யூனிட்ஸ். ப்ராசஸ் பண்ணாமல் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணாத அமௌண்ட் இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வளோ ருபீஸ் பர் யூனிட் எவ்வளோக்கு விற்கிறேன்னு சொன்னாங்க. இது வந்து 4 rupees.
எத்தனை யூனிட் 70,000. நெக்ஸ்ட்டு நைஸ் வந்து எவ்வளோ நான் ₹1.50 சொல்லியிருக்காங்க. இன்ட்டு எத்தனை யூனிட்ஸ் 40,000 யூனிட்ஸ். நான் எல்லாமே ஷார்ட்டாக எழுதிக்கிறேன், ஏன்னா ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனா ஒன் செகண்ட். இது வந்து 13,50,000 ஐ கெட். அதே மாதிரி 5 lakhsல 6 rupees மல்டிப்ளை பண்ணனா ஐ கெட் 30 lakhs. அதே மாதிரி 70,000ல 4 rupees மல்டிப்ளை பண்ணால் ஐ கெட் 2,80,000. இது வந்து 40,000ல ₹1.50 மல்டிப்ளை பண்ணால் ஐ கெட் 0.1 செகண்ட் நான் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 40,000 into 1.50 60,000. இப்படியும் போடலாம், இல்லை R6K இப்படி போடுறேன். எழுத மாட்டேங்குது. 6K இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். சரி, இந்த அமௌண்ட் எல்லாம் தூக்கி நான் இங்கே போட்டுறேன். $5 lakh, 30 lakh, 2.8 lakh, 0.6. அடுத்து நெக்ஸ்ட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டு ஏன் எழுத மாட்டேங்கிட்ட? ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணால் நம்மளோட சேல் வேல்யூ இவ்வளோ. இது ஸ்ப்ளிட் ஆஃப் பாயிண்ட்டே நம்ம வந்து ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணாமல் சேல் பண்ணால் அந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூக்கான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இங்கே ப்ராஃபிட்டாக எழுத போகிறோம். ஸோ இந்த சேல் வேல்யூக்கும் இந்த சேல் ப்ரைஸ்க்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா 15 lakhs minus 13.5 lakhsனா இட் கிவ்ஸ் மீ 1.5 lakh. நான் இங்கே தனியாகவே எடுத்து எழுதுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபார் கோமல் எவ்வளோ 15 lakhs சேல் வேல்யூ ஆஃப்டர் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் மைனஸ் பிஃபோர் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். சாரி, இது வந்து இப்படி எழுதுறேன். ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸ் ஓட சேல் வேல்யூ மைனஸ் பிஃபோர் ஃபர்தர் ப்ராசஸ் சேல் வேல்யூ. ஸோ எவ்வளோ ஆஃப்டர் இதுனா 15 lakhs மைனஸ் பிஃபோர்னா எவ்வளோ, பிஃபோர் ஃபர்தர் ப்ராசஸ் சேல் வேல்யூ 13.5 lakhs gives me 1.5 lakh. ஃபுல்லாகவே எழுதுறேன். 15 lakhs 1,50,000. இது நம்மளோட ஃபர்தர் ரெவென்யூ. இதுதான் நம்மளோட ஃபர்தர் ரெவென்யூ. ஸோ லவ்லிக்கு 31 lakhs மைனஸ் எவ்வளோ, இங்கே 30 lakhs கண்டுபிடிச்சோம் இல்லையா, போட்டா ஐ கெட் 1 lakh as further revenue. மேக்கப்புக்கு நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணல. ஸோ ஆஸ் இட் இஸ் என்னோட ஃபர்தர் ரெவென்யூ வந்து எதுவுமே கிடைக்கல. ஃபர்தர் ரெவென்யூ போட முடியாது, ஏன்னா இதுக்கு நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணல. ஸோ அதனால் கம்பேர் பண்ண முடியாது. நைஸ் வந்து 1,20,000 மைனஸ் இங்கே எவ்வளோ 60,000 எவ்வளோனா 60,000. 1,20,000 பாதி தானே 60,000. ஸோ 60,000. ஸோ நான் இங்கே எடுத்து எழுதுறேன். இது 1.5 lakhs, 1 lakh இங்கே எதுவும் கிடையாது, 0.6. ஸோ 3.1. நெக்ஸ்ட் யார் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நம்ம இதுக்கான இன்க்ரிமெண்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அது ஈஸி தான்.
incremental profit or loss. எனக்கு further revenue வந்து எவ்வளோ இருக்குதுல ஃபர்ஸ்ட் கோமலுக்கு நான் எழுதிக்கிறேன். கோமலுக்கு வந்து further revenue எவ்வளோனா 1,50,000. ஃபார் லவ்லிக்கு வந்து further revenue எவ்வளோ நான் கண்டுபிடிச்சேன் 1 lakh. மேக்கப்புக்கு நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணலாம், அதனால இது கிடைக்கல. நைஸ்க்கு வந்து எவ்வளோனா 60,000. ஸோ ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட் எவ்வளோ இன்கர் ஆயிருக்குன்னா, ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட்னா ஒன்றும் கிடையாதுங்க, நான் எடுத்து எழுதினால அதே தான் 1,20,000. நெக்ஸ்ட் லவ்லிக்கு 1,30,000. இதுக்கு எதுவும் இல்லை, இதுக்கு 50,000. இன்க்ரிமெண்ட் காஸ்ட்டும் ஒன்றும் கிடையாது. ஃபர்தராக கிடைச்ச ரெவன்யூலேருந்து காஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கலாமா? நமக்கு நம்ம செலவு பண்ணது 1,20,000. ஆனால் நமக்கு கிடைச்ச ரெவன்யூ நம்ம ஜென்ரேட் பண்ணது 1,50,000. அப்போது இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ 30,000. ஸோ நம்ம 30,000 rupees நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இதில் நம்ம செலவு பண்ணது 1,30,000. ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச இன்கம் எவ்வளோ 1 lakh தான். ஸோ நம்மளுக்கு 30,000 rupees வந்து லாஸ். நான் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன் லாஸ். ஸோ இதுக்கு எதுவும் இல்லை. இதுக்கு வந்து நம்ம செலவு பண்ணது 50,000, ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது 60,000. ஸோ 10,000 rupees நம்மளுக்கு ஜாஸ்தி கிடைச்சிருக்கு. ஸோ இது நம்மளோட ப்ராஃபிட். அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இது நம்ம டோட்டலாக நம்ம போட்டோம்னா 30 போச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஓவராலாக ப்ராஃபிட் பார்த்தோம்னா 10,000. எழுது 10,000. ஸோ நமக்கு ஓவராலாக பார்த்தோம்னா இந்த 30 இதில் 30 கழிஞ்சது. ஸோ நம்மளுக்கு ஓவராலாக பார்த்தா 40, அதாவது 10,000 மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. நம்ம லவ்லி வந்து ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணலன்னா இந்த 30,000 லாஸ் வந்து நம்ம வராமல் தடுத்துருக்கலாம். நம்மளுக்கு கெயினாக இது வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும். இது ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணாமல் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்லேயே நம்ம இதை சேல் பண்ணியிருந்தோம்னா we should have got a profit of 30,000. ஸோ அதாவது நம்ம ப்ராஃபிட் வந்து 10 lakhs இருந்தது. ஸோ 10 lakhs இருந்தது. இப்போ நம்ம லவ்லி வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாலே நம்மளோட ப்ராஃபிட் வந்து 30,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ட்டு சொன்னேன். ஸோ அந்த 10 lakhsல ஸோ நம்ம ப்ராஃபிட் 10 lakhsல வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணாமல் இருந்தால் நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ இருந்தது 10 lakhs ப்ளஸ் இந்த 30,000 30K நம்மளுக்கு கிடைச்சிருந்தா 10,30,000 rupees நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கும். இதை நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணாமல் இருந்தால் லவ்லி ப்ராடக்ட்டை